Hello all. செஸ் அப்படிங்கக்கூடிய கேம் வந்து எல்லாருமே நம்ம சின்ன வயசில் ஒரு வாட்டியாவது விளாண்டுருப்போம். அப்படி விளாட தெரியலனாலும் அப்படி ஓரமாக உட்காந்து வேடிக்கையாவது பார்த்துருந்துருப்போம். ஆக்சுவலாக அந்த செஸ் பார்த்திங்க அப்படின்னா ராயல் பிளட் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அரச குடும்பத்தினர்கள் மட்டுமே விளையாடக்கூடிய கேமில் செஸ்ஸும் ஒன் ஆஃப் த கேமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரே 2 கிங்டம்க்கு நடுவில் வார் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த செஸ் கேமோடைய ஸ்ட்ரக்சரே இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒரு கிங்டமில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், கிங் அப்படின்னு சொல்லுவோம். ராஜாக்கு அப்புறம் ராணி, மந்திரி, சேனாதிபதி இப்படி தானே சொல்லுவோம். நம்ம என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கோமா செஸ்ஸில் வந்து யார் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக இருக்காங்கன்னு? ஆக்சுவலாக செஸ்ஸில் வந்து குயின் தான் இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக இருக்காங்க. நானும் இதை பெருசாக நோட்டீஸ்லாம் பண்ணது கிடையாது. பட் ரீசெண்டாக ஒரு சில வீடியோ பார்க்குறப்ப ஆமாம்ல குயின் வந்து எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கான டீட்டெயில் தேடுறப்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செஸ் ஆக்சுவலாக எப்படி ஆரிஜின் ஆனிச்சு, அது எப்படி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சு, அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா அந்த குயின் அம்மா எப்படி இவ்வளோ மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சனாக மாறினாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஸ் அப்படிங்கிற கேம் வந்து ஏன்ஷியன்ட் பீரியடில் சதுரங்கம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. சதுர்னா 4, அங்கம்னா இந்த பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதா. அதாவது இந்த 4ங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, இந்த 4 படைகளும் சேர்ந்த ஒரு பிரிவாக தான் இந்த சதுரங்கம் அப்படிங்கக்கூடிய கேமை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவில் தான் ஆரிஜின் ஆயிருக்கு. பட் எக்ஸாக்டாக எங்கே எந்த பீரியடில் யாரால் உருவானுச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அது இன்ன வரைக்குமே ஒரு டிபேட்டபிளாக தான் இருக்குது. பட் மோஸ்ட் எல்லா இதுலையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு காமனான ரெஃபரன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா இது வந்து 6th செஞ்சுரியில் குப்தர்கள் காலத்தில் உருவான கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தா மன்னர் ஒருத்தர் வந்து ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட்டான சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு கேமை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னதாகவும், அதுக்கு சிஸ் தாகிர் அப்படிங்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து இந்த கேமை உருவாக்கி அதுக்காக அங்கே அரசர்கிட்டேருந்து நிறையா பரிசு பொருட்கள் வாங்கினதாகவும் ஒரு சில ரெஃபரன்ஸ் சொல்லுது. ஸோ இந்த 6th செஞ்சுரியில் குப்தர்கள் பீரியடில் உருவானதான் இந்த கேம் அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் த ரெஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த சதுரங்கம் அப்படிங்கிற கேமுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய செஸ் கேமுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து காலாட்படைன்னு இருந்தவங்க தான் இன்றைக்கி பான் சோல்ஜர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து தேர்ப்படைன்னு இருந்தது தான் இன்றைக்கி ரூக் அப்படின்னு இருக்குது. அண்ட் அதில் வந்து குதிரைப்படைன்னு இருந்தவங்க தான் இன்றைக்கி நைட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அதில் வந்து யானைப்படையாக இருந்தது தான் இன்றைக்கி பிஷப் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களுடைய மூளையெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் ராஜாவும் அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே மூளை தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் போக முடியும். அது வந்து ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ டயகனலாவோ அவங்களால போக முடியும். பட் வந்து இன்றைக்கி செஸ்ஸில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய குயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. அந்த இடத்துல யார் ஆக்சுவலாக இருந்தாங்கன்னா மந்திரி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ கிங்குக்கு பக்கத்தில் இருந்தது சதுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரி தான் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு டயகனலாக தான் மூவ் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி சதுரங்கம் கேமில் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் வீக்கான பர்சன் யாருன்னா அது இந்த மந்திரி மட்டும்தான். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மூலயமா பெர்ஷியாவுக்கு வந்து ட்ரேடு கான்ட்ராக்ட் மூலயமா போகுது. அதுக்கப்புறம் பெர்ஷியாவிலேருந்து அரபு கண்ட்ரிக்கு போகுது. அப்புறம் அரபு கண்ட்ரிலேருந்து நார்த் ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லிட்டு இது அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10th செஞ்சுரி வரைக்குமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 10th செஞ்சுரியில் தான் வந்து ஃபைனலாக அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே நுழையுது இந்த கேம். யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிறதுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ரக்சர் என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் கிங்குக்கு அடுத்தபடியாக யார் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒரு அரசாங்கத்தில் அப்படின்னு கேட்டால் நம்மள என்ன சொல்லுவோம், குயின். பட் ஆனால் உண்மை அது கிடையாது. கிங்குக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்திரி தான் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன். ஸோ அதனால தான் அந்த சதுரங்கம் கேம்லேயும் வந்து மந்திரி அப்படிங்கக்கூடிய பர்சன் கிங்குக்கு அடுத்தபடியாக இருக்காங்க. அண்ட் நம்மளுமே வந்து நிறைய ஹிஸ்ட்ரி படித்ததில் வந்து கிங்கை பற்றி தான் அதிகமாக படிச்சிருப்போம். குயின் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனான கேஸில் தான் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஜான்சி ராணியாக இருக்கட்டும், இல்லை வேலுநாச்சியார், அதுக்கப்புறம் வந்து நமக்கு பத்மாவதி, இல்லைனா வந்து மும்தாஜ், இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சஃபர் ஆகிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த குயின்கக்கூடிய கேரக்டர் பற்றி நம்ம படிச்சிருப்போம். மற்றபடி பொதுவாக வந்து நம்ம கிங்குக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம படிச்சிருப்போம். பட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து அது எப்படி எப்படின்னா கிங்குக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதே அளவுக்கு அவங்களும் குயினுக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இன்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனில் வந்து இந்த குயின் ஆஃப் பிரிட்டன், குயின் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து இன்றைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து கிங்குக்கு அடுத்தபடியாக குயின் ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்ததுனால இந்த கேமில் வந்து கிங்குக்கு பக்கத்தில் இருந்த மந்திரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு குயினை கொண்டு வந்து அவங்க வச்சுறாங்க. பட் குயினை வச்சாலுமே அவங்க வந்து அந்த மந்திரிக்கு இருந்த ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த ஸ்டெப் இருக்குல்ல, ஒரே ஒரு மூவ், அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அது ஸ்டில் அதோடய கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. மூவ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15th செஞ்சுரி வரைக்கும் இதே மூவில் தான் வந்து இந்த குயின் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. வீக்கான பர்சனாக தான் இருக்காங்க. 15th செஞ்சுரியோட எண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த குயினுக்கு எனாரமஸான பவரை கொடுக்குறாங்க. எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம், ஹரிசாண்டலாக போகலாம், வெர்டிகலாக போகலாம், இல்லை டயகனலாக போகலாம், எத்தனை கட்டம் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவரை வந்து திடீர்னு கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப நேரம் விளையாடக்கூடிய ரொம்ப ஒரு போர் அடிக்கிற மாதிரியான ஒரு கேமாக தான் இருந்திருக்கு. இப்பயுமே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த குயினுக்கு பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுக்கும் குயினுக்கு பவர் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்யூரியாசிட்டிங்கிறது வந்திருக்கு. ஸோ குயின் வந்து வெளியில்
வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய மூவுக்கும் குயின் வெளியில் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் க்யூரியாசிட்டிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கேம் வந்து அதுக்கப்புறம் அந்த த்ரூ அவுட் யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாகவுமே இதே பேட்டர்னில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வேலையை பார்த்தது யார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரெக்கார்டு கிடையாது. பட் இதுக்கு மெயின் ரீசனாக இருந்த பர்சன் யார் அப்படிங்கிறது மட்டும் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு மெயினான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டில் நாட்டோட ராணியான குயின் இசபெல்லா ஒன் அவங்க தான் இதுக்கு மெயினான ரீசனாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் குயின் இசபெல்லா ஒன் அப்படின்னு சொன்னாலே வந்து அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலாக அந்த ராணி வந்து அப்படி என்னதான்ப்பா பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஸ்டில் நாட்டோடைய இளவரசி. அவங்க வந்து ஆனால் பக்கத்து நாடான அரக நாட்டோடைய ஃபெர்டினாண்ட் 2 அப்படிங்கிறவரோட கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த நாட்டோட ராணியாக போயிடுறாங்க. இந்த நாட்டை வந்து அவங்களோட அண்ணன் ஹென்ரி 4 தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1474 வாக்கில் வந்து அந்த ஹென்ரி அப்படிங்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து இந்த நாட்டுக்கு இனிமேல் நான் தான் ராணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுத்துறாங்க. பட் இவங்க சொன்னாலுமே இவங்களுக்கு முன்னாடி வாரிசுதாரர்கள் இவங்களோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா, ஸோ அவங்களாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. வார் வருது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் எதிராக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக போர்ச்சுகீஸ் நாடும் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இசபெல்லாவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் அரகன் நாட்டோடைய ஆர்மி வந்து இருக்குது. ஸோ இந்த வார் கடைசியில் ஃபைனலாக யார் வின் பண்ணுறாங்கன்னா இசபெல்லா தான் வின் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு கிங்டமை வந்து கான்கவர் பண்ணுறதுங்கிறது கிங்காக தான் இருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக மேபி சில இடத்துல குயின் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இந்த வாரில் பார்த்தீங்கன்னா குயின் தான் அந்த வாரையே வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு விக்ட்ரி. அதுவும் இல்லாமல் அந்த கேஸ்டில் நாட்டோடைய ராணியாகவும் மாறிடுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி. அண்ட் ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடுறாங்க, அரக நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ராஜா ராணி அப்படின்னா நம்ம 2 பேர் தான். பட் பியூர்லி லெஜிட்டிமேட்டிவான லீடர் அப்படின்னா வந்து அரக நாட்டுக்கு நீங்கள் கிங்காக இருங்க, கேஸ்டில் நாட்டுக்கு நான் தான் குயின், நான் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ரீதியான ஒரு சில விஷயங்களை வேணால் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகலாம், மற்றபடி எல்லா விஷயமே என்னுடைய கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்கும். இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா இந்த நாட்டை விட்டு வெளியில் ஏறுனா கூட என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வெளியில் போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்க ஹஸ்பண்டை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இந்த விஷயத்தை அந்த கிங் வந்து ஏற்றுக்கலைனாலும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேருமே அந்த நாட்டை வந்து ஸ்மூத்தாக தான் வந்து கவர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே அவங்களோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அன்றைக்கி பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு கிங்கையே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து தான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அதனால் இது அன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக எல்லாரையும் பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்பெயின் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எம்பையராக பிரிஞ்சிருந்துச்சு. கேஸ்டைல், அரகன், அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கிரானடா, மேலே ஒரு எம்பையர் அப்படின்னு சொல்லி 4 எம்பையராக பிரிஞ்சிச்சு. அதில் இந்த கிரானடா அப்படிங்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷமாக வந்து முஸ்லீம்ஸோடைய ரூலுக்கு கீழே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கீழே இருந்திருக்கும். அதை மறுபடியும் அவங்க கான்கவர் பண்ணி முஸ்லீம்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப வருஷமாக ரீகான்குஸ்ட் ஆஃப் கிரானடா அப்படிங்கக்கூடிய ஒரு வார் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கடைசியில் ஃபைனலாக வந்து அந்த வாரில் வின் பண்ணி அந்த கிரானடாங்களுடைய நாடை வந்து தங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டி அந்த பேஸ் ரூல்குள்ளே கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெயின்கக்கூடிய ஒரு யூனிஃபைடான ஒரு சிங்கிள் கண்ட்ரி உருவாகிறதுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல் பண்ணதே வந்து இவங்க 2 பேர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சால அவருக்கு பணத்தை கொடுத்து புது இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, இந்தியாவை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதே இந்த இசபெல்லா ராணி தான். ஆக்சுவலாக அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட ரெஜிம் பீரியடில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டது வந்து அந்த வாரில் வின் பண்ணதும் அவங்களுடைய அந்த கிங்கை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தது தான். ஸோ அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இந்த குயினுக்கு வந்து இவ்வளோ எனாரமஸான பவரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த குயின் புது பவர் வந்துச்சுல, இதை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி புக்கு வந்து அவங்களோட பீரியடில் தான் நடந்திருக்கு. அவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1475 1504 வரைக்கும் அவங்களோட பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் புதுசாக வந்து அந்த செஸ் குயினுக்கான ஸ்ட்ராட்டஜி புக்குமே எழுதியிருக்காங்க. இனிஷியல் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு பேட்டர்ன் ஒரு ரூல் ஏதோ ஒரு வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா. ஸோ அதே போல் இந்த கேமில் வந்த விஷயத்தையும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த பழைய ஸ்ட்ராட்டஜிலே தான் இந்த செஸ் கேம்ங்கிறது போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு, புது ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க குரூப், இந்த மாதிரி 2 குரூப்பாக பிரிஞ்சோன்னா இந்த கேமுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா த மேட் குயின் செஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. அதாவது முட்டாள் ராணி நாட்டம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வச்சாங்க. பட் ஆனால் இந்த கேம் தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து சர்வைவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சர்வைவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து இந்த பீரியடில் தான் வந்து இந்த மாதிரியான குயினுக்கு வந்து இவ்வளோ பவர் கிடச்சிருக்கு. இவங்க இசபெல்லா பீரியடில் தான் பவர் கிடச்சிருக்கு. இந்த புது ஸ்ட்ராட்டஜி ரூல் புக்குங்கிறது இவங்க பீரியடில் தான் உருவானதுனால மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர் வந்து என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த இசபெல்லா ராணியோடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து இந்த குயினுக்கு வந்து இந்த அளவுக்கு பவர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த செஸ்ஸில் வந்து இந்த குயின்கிற பர்சன் வந்து மந்திரியாக இருந்து அதுக்கப்புறம் வீக்கான குயினாக வந்து அதுக்கப்புறம் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக வந்து மாறி இருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக செஸ்ஸை பற்றின ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா செஸ்ஸில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம்ல ஒரு வேர்டு செக் மேட் அப்படிங்கிறது, அதுக்கான ரியல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிங் இஸ் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதாவது செக் அப்படிங்கக்கூடிய பெர்ஷியன் வேர்ட்லேருந்து இந்த கிங் அப்படிங்கக்கூடியதும் அண்ட் மேட் அப்படிங்கிறது ஹெல்ப்லெஸ் அப்படிங்கக்கூடிய வேர்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. செக் மேட் வச்சுட்டிங்க
அப்படின்னா அதோட அந்த கேம் முடிஞ்சிடும். யூஸ்வலாக வந்து செஸ்ஸில் வந்து நம்ம எல்லா காயினையும் வந்து நம்ம வெட்டலாம், எல்லா காயினுமே வெட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். பட் கிங்கை மட்டும் நம்மளால் வெட்ட முடியாது. செக்மேட் வைக்கிறோம்னா அதோட அந்த கேம் முடிஞ்சிடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா செக்மேட் வச்சதுக்கப்புறமும் அந்த காயை வெட்டி டப்பாக்குள்ளே தூக்கி போடுவாங்க. எனக்கும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ரூல் படி அது கிடையாது. செக்மேட் வச்சதோட அந்த ஆட்டம் முடிஞ்சிடும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செஸ்ஸோடைய அந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இன்டர்நேஷனலில் பார்த்தீங்கன்னாலும் சரி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மெயினான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டன் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் வந்து 1849 இந்த பீசஸோடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிங்கு, குயின், அதுக்கப்புறம் பிஷப் இந்த மாதிரியான பேர், அதோட மூவ் இதிலெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதெல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. பட் வந்து இந்த பீசஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் என்ன இருக்குன்னா நாட்டுக்கு நாட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஒரு நாட்டில் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு நாட்டில் வந்து கிங்குக்கு பதிலாக குயினை வந்து பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ இது விளையாடுறப்ப வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்ததுனால இவர் தான் அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இருக்கிற பீஸ்லேயே கிங் தான் ஹைட்டாக இருக்கணும், குயின் தலையில் ஒரு கோழிக்குடைய கவுத்தது மாதிரி இருக்கணும், அண்ட் பிஷப் மூஞ்சில் வந்து ஒரு கோடு போட்டது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த இதை பீசஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணது அப்படிங்கிறது இவர் தான். ஸோ அதனால தான் இன்ன வரைக்குமே அது வந்து ஒரே மாதிரி எல்லா நாட்டிலுமே இருக்குது. ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சாம்பியன் ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன் செஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்கம் ஸ்டெய்னிட்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து 1886 வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப்புங்கிற பட்டத்தை வந்து வாங்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த செஸ்ஸில் வந்து செஸ்ஸை வந்து ரொமான்டிக் செஸ்லேருந்து அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் செஸ் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மாற்றுறாங்க. இந்த ரொமான்டிக் செஸ்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் வந்து கேம் விளையாடுறோம்னா நானாகவே வாலண்டியர் சில பீசஸை முன்னே கொண்டு போவேன். ஸோ அதை வந்து வெட்டுறதுக்காக ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து அதை வெட்டுவாங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு கேப் கிடைக்கல. ஸோ அதில் வந்து நான் ராஜாவுக்கு செக்மேட் வச்சுருவேன். நீங்கள் இப்போயுமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இல்லை நல்லா விளையாட தெரிஞ்சவங்க வந்து சின்ன பசங்கள்கிட்ட விளையாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பீசஸை முன்னாடி நவுத்துவாங்க. நம்மளும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதை வெட்டுறதுக்கு போய் பீசஸை நவுத்திடுவோம். பட் அடுத்தது ஒரு 4வது ஸ்டெப் 5வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக்மேட் வச்சு ஆட்டத்தையும் முடிச்சுருவாங்க. இதுதான் ரொமான்டிக் செஸ்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஏன்னா வந்து வாலண்டரியாகவே நம்ம வந்து அவங்களோட அட்ராக்ஷனை வந்து அட்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சில பீசஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால தான் இதை ரொமான்டிக் செஸ் அப்படிங்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணுறப்ப வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து நல்லா செஸ் விளையாட தெரிஞ்சவனா இருந்தானா உங்கள் பீசஸ்லாம் வெட்டி வச்சுட்டு உங்களோட ஆட்டத்தையும் முடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பீசஸ்லாம் முதல்ல பொசிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து வெட்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சை வந்து சொல்கிறார், ஸ்ட்ராட்டஜியே சொல்கிறார். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இன்றைக்கி வரைக்கும் கேம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போயுமே வந்து செஸ் டோர்னமெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து ஒன்றுமே வெட்ட மாட்டாங்க, உட்காந்தே இருப்பாங்க, நவுத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்படா வெட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் ஒரு காயினாக வந்து வெட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.